Hi friends, நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு அப்படினா எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி ரொம்ப பிடிச்சதா தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு பாரம்பரிய முறையில வறுத்து அரைச்சி எப்படி பண்ணலாம் அப்படினு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இதுக்கு தேவையான ingredients என்னென்னலாம் பார்க்க போறோம். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்துர்க்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் எடுத்துர்க்கேன். அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா கொஞ்சமா உப்பு. ஆல்ரெடி கருவாட்டில் உப்பு இருக்கும், அதனால நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு அளவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. நான் ஒரு 4-5 பீஸ் கருவாடு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 கத்திரிக்காய், கொஞ்சமாக வெங்காயம், அது சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவு புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு தக்காளி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக முருங்கைக்காய், அப்புறம் ஒரு 2 பீஸ் மாங்காவும் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பவுல் நிறைய தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு இருக்குது, அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம். இந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப்பு நிறைய தேங்காய் துருவல் வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா வறுக்க போகிறோம். தேங்காய் துருவல் நல்லா பொன்னிறமாக வரணும், அது வரைய வறுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பொன்னிறமானால் போதும். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். 2 சின்ன வெங்காயத்தையும் எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடியில் கரிய ஆரம்பிக்கும். மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே மல்லித்தூள், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் ஸ்டவ்வை ஆனில் வச்சுட்டு இதை வறுத்தீங்க அப்படின்னா அடியில் கரிஞ்சு போயிடும். ஆல்ரெடி நம்ம பாத்திரம் சூடாக தான் இருக்கும், அந்த சூட்லேயே இது வறுபட்டுரும். இப்போ இதை ஆறட்டும். ஆறின உடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மண் சட்டி நல்லா சூடாயிருச்சு. இப்போது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். கருவாட்டு குழம்பு நல்லெண்ணெயில் வச்சா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நிறையா கூட ஊற்றிக்கலாம், அது உங்களோட விருப்பம்தான். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம 1/2 ஸ்பூன் கடுகை போட்டுக்கலாம். கடுகு கூட நீங்கள் வெந்தயத்தை போட்டிங்க அப்படின்னா குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கடுகு நல்லா பொரியட்டும், அதுக்கப்புறமா நம்ம வெந்தயம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. பொரிஞ்சோன்னா நம்ம வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நான் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்புறமா ஒரு தக்காளியை நான் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வேகணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுக்கலாம். தக்காளி நல்லா மசியட்டும். இப்போது தக்காளி நல்லா மசிஞ்சாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போது 2 பீஸ் மாங்காய், இதையும் நான் போட்டுக்க போகிறேன். அப்புறமா கொஞ்சமாக முருங்கைக்காய், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், இதையும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த காய்கறிகள் எல்லாத்தையும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு நான் கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். நம்ம கருவாடு போட்டதுக்கப்புறமா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய் நல்லா வதங்கட்டும்.
ஒரு 2 நிமிஷம் இப்படியே வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போது நான் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த புளியை வந்து இது கூட ஊற்றிக்க போகிறோம். இப்போ இந்த புளி தண்ணி, அதுக்கப்புறமா இந்த காய்கறிகள், உப்பு இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அதே மாதிரி இந்த புளி தண்ணி உப்பு எல்லாமே இந்த காய்கறியில் நல்லா இறங்கும். அந்த டைம் வரைக்கும் நம்ம நல்லா இந்த காயை வேக வைக்க போகிறோம். இப்போ இதை மூடி வச்சுக்கலாம். இப்போ காயெல்லாம் நல்லா வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம நல்லா கழுவி இந்த தண்ணியை ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போது மசாலா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே நம்ம கருவாடு ஆட் பண்ணிக்கலாம். நாலஞ்சு பீஸ் கருவாடை மிதமான சூட்டில் வந்து ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். குழம்பு நல்லா கொதித்து கட்டியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த கருவாடு பீசஸ் எல்லாத்தையும் உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறோம். இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். யாரும் முட்டை உடச்சி ஊற்றி நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் என்னோடய மேரேஜ்க்கு அப்புறமா எங்கள் மாமியார் வந்து இது எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதனால் நான் அந்த ஸ்டைலை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டேன். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ கருவாட்டு குழம்பு வந்து எண்ணெயெல்லாம் மிதந்து நல்லா சூப்பராக ரெடி ஆயாச்சு. முட்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நீங்கள் சாதத்தோடையும் சாப்பிட்லாம். அப்புறம் உளுந்து சாதம் அது கூடயும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.